இந்த பொண்ணு நிறைய ஆனியனும் சில்லி சாஸையும் சாப்பிட்டு கண்ணீர் வர வைக்கிறா. ஏன்னு பார்த்தா ஒரு மெர்மைட் கடலோரத்தில் இருந்த ஒரு பையனை காப்பாற்ற போய் இவள்கிட்ட இருந்த ஒரு முத்து மேஜிக்கலாக அந்த பையனுக்குள்ளே போயிடுது. அந்த முத்து வந்து எல்லா மெர்மைடுக்கும் ரொம்ப முக்கியமானது. அந்த முத்து இல்லைன்னா அவள் ஒரு ஆர்டினரி பர்சனாக மாறிடுவா. அவள் அழுதாதான் அந்த பையன் வந்து முன்னாடி நிற்பான். ஸோ அதனால அந்த சில்லி சாஸையும் ஆனியனும் சாப்பிட்றா. அந்த பையன்ட்டு ஒரு மனுஷி மாதிரியே பழகுறா. படும் கேவலமான சாப்பாடுலாம் அந்த பையனுக்கு செஞ்சு கொடுக்குறா. அப்படி செஞ்சு கொடுத்தா அவன் வாமிட் எடுப்பான். அந்த வாமிட்லேருந்து முத்து வந்துடும் சொல்லிட்டு பிளான் போடுறா. பட் ஆனால் அவன் சாப்பிடாம மூக்க மூடிட்டு போயிடுறான். செகண்ட் பிளானா அவன் தூங்கிட்டு இருக்கும் போது அவன் குடிக்கிற தண்ணியில செம்ம கப்பான பவுடரை கலந்து விட்டுறா. கரெக்டா பூனை மாதிரி எந்திரிச்சு போலான்னு பார்க்கும்போது அவனை காலை தட்டி எழுப்பி விட்டுறா. இதை பார்த்து அந்த பையன் என்ன ரியாக்ட் பண்றாங்கிறத பார்ட் 2ல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பொண்ணு நிறைய ஆனியனும் சில்லி சாஸையும் சாப்பிட்டு கண்ணீர் வர வைக்கிறா. ஏன்னு பார்த்தா ஒரு மெர்மைட் கடலோரத்தில் இருந்த ஒரு பையனை காப்பாற்ற போய் இவள்கிட்ட இருந்த ஒரு முத்து மேஜிக்கலாக அந்த பையனுக்குள்ளே போயிடுது. அந்த முத்து வந்து எல்லா மெர்மைடுக்கும் ரொம்ப முக்கியமானது. அந்த முத்து இல்லைன்னா அவள் ஒரு ஆர்டினரி பர்சனாக மாறிடுவா.